உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த வாரத்தில் நீங்கள் அதிகம் போராட வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். உங்கள் சந்திரனை பொறுத்து 9ஆம் வீட்டு அதிபதியாக வியாழன் முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிள்ளையின் கல்விக்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நிதி நெருக்கடியில் இருப்பீர்கள். எனவே இந்த விஷயத்தை தனியாக தீர்ப்பதற்கு பதிலாக இந்த சிக்கல்களைப் பற்றி உங்கள் கூட்டாளரிடம் பேசுங்கள். நீங்கள் அடிக்கடி குடும்ப பொறுப்புகளில் இருந்து ஓடுவதைக் காணலாம், ஆனால் இந்த வாரம் அதை செய்வது உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் இந்த நேரத்தில் வீட்டின் காரணமாக உங்கள் பொறுப்புகளில் இருந்து விடுபட முடியாது. இதனால் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம். சந்திரன் ராசியைப் பொறுத்து 11வது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வேலையிடத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிரிக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏனெனில் தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக உங்கள் தொழிலில் கவனத்தை இழக்க நேரிடலாம். இதன் காரணமாக உங்கள் வளர்ச்சியில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் இந்த ராசி மாணவர்கள் கடினமாக உழைக்க தயங்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு சாதகமான முடிவுகளைப் பெற உதவும். எனவே இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டு முழு மனதுடன் படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: ஓம் நமோ நாராயணா என்று தினமும் 23 முறை ஜபிக்கவும்.